நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட். பரலோக தந்தை நன்றி சொல்கிறேன் இயேசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தாவியர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லோரும் டிசம்பர் வந்தோடனே கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம எல்லாம் கிறிஸ்துமஸில் இயேசுப்பா நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு யோசித்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். ஏன்னா வருகை நாட்களில் இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் வந்தால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் வந்தால் ஈஸ்டர் கொண்டாடுறோம். எல்லாம் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, கிருபை இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பா. ஏன்னா இயேசு எதற்கு பிறந்தார் என்று அறிஞ்சிக்கோ சிஸ்டர், அதை புரிஞ்சிக்கோ சிஸ்டர். அறிந்து நீனும் வாழாவிட்டால் செல்லாது சிஸ்டர், உன் வாழ்க்கை செல்லாது. ஆண்டு அறிஞ்சு எதுக்காக இயேசு பிறந்தார்? பாவங்களை மன்னித்து பரிசுத்தம் பண்ணி இரத்தத்தால் பிள்ளைகளை கழுவி பரலோக ராஜ்யத்தை சேர்ப்பதற்காக தான். தான் சொந்த குமாரண்டு பாராமல் அவரை நமக்கு தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன் சொந்த குமாரனை பாருங்க சிலுவைகளை அறிக்கப்பட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து இன்றைக்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த அவர் இரத்தத்தை நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வாழ்ந்து பரலோகம் சொல்லுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அதை நினச்சி நம்ம எல்லாம் கொண்டாடுவோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாருங்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தேவதூதன் காபிரியேல் என்ற தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். மரியாள் பாருங்க, அவளுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் கல்யாணம் முடியலை. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு தன் சொந்த வீட்டில் மரியாள் இருக்கிறாள். தனியாக இருக்கும்போது தேவதூதர் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னுடனே கர்த்தர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஸ்திரீகளுக்குள் எல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்த்துதல். அதை கிடச்ச உடனே அப்போ அவளுக்கு ரொம்ப கலக்கமாயிட்டு, இது எப்படி இருக்குமோன்னு கலங்கி கொண்டு இருக்கிறாள். அப்போது தேவதூதன் அவளை நோக்கி சொல்கிறா, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்கிறார். அவள் பயந்து கொண்டு இருக்கும்போது மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை அப்படின்னா மரியாள் என்ன கிருபை பெற்றிருக்கிறா அப்படின்னா, இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருக்கிறா, ஒரு தெய்வத்தை பெற்றெடுக்கிற கிருபை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி கிடைக்குமா? எவ்வளோ பெரிய அதிசயம். ஆனால் அவள் அந்த தெய்வத்தை பெற்றெடுத்ததற்கு பெரிய நிந்தை, அவமானம், போராட்டங்கள்லாம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவருக்காக எதையாலும் செய்யணும் அப்படின்னு நம்ம செய்து கொண்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையிலே சில நிந்தைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். மரியாளுக்கு அப்படி வந்துச்சு. ஏன்னா பாருங்கள், அவள் பயந்தனால அப்படி சொல்லிட்டா. என்ன சொன்னார்னா, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதில் மேலே எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னார், கர்த்தர்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னார். பயந்துட்டு இருக்கும்போது பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாரு. சோத்திரம், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறா. இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா, கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவா, இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படி சொன்னோன்னே அவளுக்கு
சரியான வேதனை. எப்படி இது நடக்கும்? ஏன்னா அவள் புருஷனே அறியனே, நிச்சயத்தாலும் முடிஞ்சிருக்கு, இன்னும் கல்யாணம் முடியலை. அப்போ அதுக்குள்ளே இப்படி ஒரு எப்படி சம்பவம் நடக்கும் அப்படி சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டா. 14 வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற. 34 வசனத்தில், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியனே என்றாள். எப்படி சொல்லியிருக்கா பாருங்க, எப்படி வேதனையாக இருந்திருக்கும், இது எப்படி நடந்திருக்கும் அப்படி சொல்லி. ஒரு வாலிப பிள்ளைக்கு நிச்சயத்தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் மிகுந்த வேதனையோடு கூட சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலையிலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எவ்வளோ பெரிய வார்த்தை அந்த தேவதூதன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவினால தான் நீ குழந்தை பெற்றெடுப்பா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியை மரத்தில் வரும்போது மனுஷனால் கூடாத ஒரு காரியத்தை செய்து முடிக்கும். அதனால தான் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யமும் சொல்ல முடியும். இந்த மரியாள் பாருங்க, தேவதூதன் மரியாள், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலையிலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்தம் உள்ள பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரம்பி நீ பெற்றெடுப்பான்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். உடனே என்ன சொல்ல பாருங்க, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், இதோ உனக்கு இனத்தாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்து இருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், தேவரே சகலவற்றை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சோத்திரம். முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பி ஜெபிக்கும்போது முடியாத காரியத்தெல்லாம் முடிய வைக்கிறவர். கிருபை பெற்றவர். எப்படி கிருபை கிடைக்கும்? தேவனை பெற்றெடுக்கிற கிருபை, இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பாருங்க. அப்படி ஒரு கிருபை பெற்று நடந்த மரியாள். சோத்திரம். பெரிய பிரச்சனை வந்துச்சு, இவ குழந்தை உண்டாயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு நினைக்கிறான், இவளை தள்ளி விட வேணும்னு நினைக்கிறான் பாருங்க. எப்படியாவது இவளை என்ன செய்யணும், தள்ளி விடணும், எப்படி குழந்தை உண்டாகுனா அப்படி சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவராய் தெய்வம் உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்கிறார் பாருங்க. சோத்திரம். அதனாலே அவன் சேர்த்து கொண்டான். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் 18ஆம் வசனப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாகது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பாருங்க, எவ்வளோ பெரிய அதிசயம். அதுதான் ஆண்டவராகி தெய்வம் இந்த உலகத்தை படைத்து, உலகத்தை ஆதாம் ஏவலை படைத்து மற்ற எல்லா காரியத்தையும் அனைத்து பூமியை உண்டாக்கி எல்லாத்தையும் படைச்சி வச்ச தெய்வம். இந்த மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கும்போது அவர்கள் கூடி வர முன்னே, திருமணம் முடியும் முன்னால் அவள் கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியினாலே அப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது பாருங்க. எல்லாரும் யோசிப்பட்டு போய் சொல்லியிருப்பாங்க, நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் கல்யாணம் முடியலையே, இன்னும் உன் வீட்டுக்கு வரல, ஆனால் எப்படி அவள் குழந்தை உண்டாகுனா, எப்படி கற்பந்தரித்தான்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய அவமானத்தை அனுபவிச்சிருக்கிறா. இயேசுவை பெற்றெடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அவமானம். அப்போது யோசிப்பை கூட நினைக்கிற. மத்தேயு 1 அதிகாரம் 10ஆம் வசனப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இதுவரை அவள் யோசனை பண்ணுறான், ஐயோ இவ்வளோ பெரிய காரியம் வந்துட்டு நான் நீதிமான், அவன் யோசிப்பு நீதிமான், நான் நீதிமானாக இருக்கிறேன், இந்த நீதிமானுக்கு எப்படி அவளை நான் சேர்த்துக்கொள்ளன்னு சொல்லி அவளை தள்ளிவிடலாம் அப்படி சொல்லி யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவள் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய யோசேப்பே, உன் மனைவியாய எலிசபெத்து உன் மனைவியாய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. எப்படி சொன்னார்? உன் மனைவியாய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அப்படி சொல்லி தேவதூதன் யோசேப்பிட்டையும் பேசிட்டாரு. பாருங்க, ஒரு வேளை நமக்கு ஒரு நிந்த அவமானம் வருதுன்னா நமக்கு விரோதமாக யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்டையும் ஆண்டவர் பேசுகிற தெய்வம். பாருங்க என்ன சொன்னார்? அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த யோசிப்பட்டு எவ்வளோ கரெக்டாக சொல்லுங்க பாருங்க, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படிப்பட்ட கிருபை, அதுதான் இயேசு கொடுத்த கிருபை. இன்றைக்கும் நிறைய பேர் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி பாட்டு படிக்கிறாங்க, ஆனால் தாலாட்டு பாடுபடுறாங்க. அவர் இன்றைக்கி சொத்திரம் மறித்து அடக்கம்பட்டு உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்க, உயிரோடு கூட தேவன் இருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவன். நிறைய பேருக்கு பாவங்கள் நீக்கப்படலை, ரட்சிக்கப்படலை. பாருங்க, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கே போக முடியும், பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கே போக முடியும். அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தானே பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். நான் பாவத்தோடு இச்சையினோடு விபச்சாரத்தோடு செய்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. பீடி சிகரெட்டு குடிக்கிறாங்க, சினிமா பார்க்குறாங்க, சண்டை போடுறாங்க, அநியாயமான பாவங்கள், களவு செய்கிறது, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவங்க வீட்டை அபகரிக்கிறது, இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா அப்படி ஒரு கேள்விக்குறியோடு கூட கொண்டாடுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, ரட்சிக்கப்படாதவங்க கொண்டாட வேண்டாம். ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தெய்வம் பெரியவர். அன்பு பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் கண்டிப்பாக நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவை உண்மையாய் தேடி ஆராதித்து அதுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாடும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நீங்கள் குடிக்கிறவங்களாக இருந்தால் பாருங்கள் எவ்வளவு அநியாயம். கிறிஸ்தவங்க கிறிஸ்துமஸோடு குடிப்பாங்க அப்படி சொல்லி உலகமே தெரியுது, உலகத்திலே தெரியுது. அதனால் இந்த குடியெல்லாம் நிறுத்தி மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக மாறுங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார். வருகை நாட்களே இருக்கிறோம். அவர் நமக்காக இரத்த சிந்தி அடிக்கப்பட்டு வாரினால் அடிப்பட்டு முட்கிரீடம் சூடி மறித்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருந்தவங்க தான் அவரோடு கூட போக முடியும் பரலோகத்துக்கு. அப்போ தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நரகம் தப்பாது. அதனால் கவனமாக இருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி நினைக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தாச்சு, மனம் திரும்பி இருக்கீங்களா? ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். எங்கள் அப்பா ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் கோயிலில் பொருளாளராக இருந்தாங்க. கிறிஸ்துமஸ் வந்துட்டுனா எல்லாம் ஆசனம் கொடுக்கவும் கொண்டாட்டம்
நல்லா சாப்பிடணும், இறச்சி இதுதான் கொண்டாட்டம், ட்ரெஸ் எடுக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படவே செய்யலை. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டி யோவான்னு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் யோவான் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு, சோத்திரம். ஆனால் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படவே செய்யலை. என்னை எந்த காரணம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுன்னாவ. நான் ஏசப்பா பிள்ளை விக்கிரத்தை வணங்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு பின்னால் கிறிஸ்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க. ஆண்டவர் எங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையாக நிரப்பி ஜெபித்துட்டே இருந்தோம். வயசான காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிஞ்சு வயசான காலத்தில் ஒரு நாள் வியாதிப்பட்டாங்க. அப்போ ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏசப்பா அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தாரு. அப்போ தான் சொன்னாங்க, ஏம்மா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் விட்ட பிறகு என் இதயத்தில் என்ன சந்தோஷம் இருக்குது. அதுக்கு தான் நீ இப்படி ஆண்டவர் பிள்ளையாக இருந்திருக்கா அப்படி சொல்லி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று பாருங்கள் இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இறந்தாங்க. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி இருந்தால் பேர் கிறிஸ்தவங்களாக அல்ல, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த மரியாளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் வந்தாலும் அவள் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார். நான் ஆண்டவருக்கு அடிமை. லூக்கா 1:36 இப்படி சொல்லியிருக்கு. இதோ 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளுக்கு போய்விட்டான். பாருங்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது ஒப்பு கொடுத்துட்டா. நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லிட்டேன். அன்பு பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு அடிமையாகுவோம். அவர் வார்த்தையின்படி நடப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்வார். மகிமையான தேவன் பெரியவர், சர்வ வல்லவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, இந்த வசனத்தின்படி மரியாளுக்கு பல பாடுகள் பல நிந்தைகள் வந்தாலும் அவள் இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருந்தாள். திரைகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை அல்லேலூயா அவனை கனப்படுத்தி உயர்த்தி கொண்டு இருக்கிறது. அப்பா கொடி சோத்திரங்கள். கடைசியில் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னா, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னா, அத்தனை பாடுகளை ஆண்டவருக்காக சகித்ததுனால இன்றைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைய பேரை அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இந்த உலகத்திலேயும் நல்ல வாழ்க்கை கொடுக்குறாரு. பரலோகத்துலேயும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார். அப்படி கிருபை ஒரு தாய் பட்டதுனால தான், அப்படி ஒரு அவமானத்தை அனுபவிச்சதுனால தாய் இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் அன்பு பிள்ளைகளே, அவமானம் எந்த பிரச்சனை வருதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு செய்கிற தேவன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது சொல்லி நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. உங்கள் கரங்களே தாழ்த்துறேன் இசப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்க, ஞானம் கொடுங்க இசப்பா. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருக்கு நான் அடிமை இப்படி வார்த்தையின்படி ஆகக்கடவுன்னு சொல்லிட்டு எப்படி மரியாதை சொன்னால் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்துருங்க இசப்பா. உங்கள் கரத்திலேயே தாழ்த்துறேன். தெய்வக்கரம் பரிசுத்தக்கரம் கூட இருக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கிருபை நாள் இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்க இசப்பா. நன்றி சொல்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பிள்ளைகள் பெற்று ஆண்டவருக்காக வாழ உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.